ஆனால் இப்போ ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு. மேபி பாசிபிள் ஆச்சுன்னா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு உங்களை பார்க்க வரேன். எனக்கு பீரியடே ஆக மாட்டேங்குது, ஏதாவது மெடிசன் கொடுங்க, என்னை டெஸ்ட் பண்ணிட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னேன், அப்படியா ஐயோ நீ தான் அதுக்கு காரணங்கிறது தெரியாத மாதிரி பேசுகிறேன்னு. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் குழந்தை வந்து ஒரு ஆமினி வண்டியில் பிறந்து தள்ளிட்டு போனாங்க. எனக்கு என்னோட அம்மா அப்பா கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேமிலி கிடையாது. எனக்கு குழந்தைய பிரசவம் பார்த்துக்கல, அந்த தொடச்செல்லாம் எடுத்திருப்பாங்களே குழந்தை வெளியே வந்து, அது யாருன்னு தெரியாது. என்ன குழந்தைன்னா பொன் குழந்தைன்னு எனக்கு நானே பார்த்துட்டேன். நானே இப்படி படுத்துட்டு இருந்து நானே எட்டி பார்த்துட்டு திரும்பியும் ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் ஒரு பைலட் ஆக்கிறதுக்கு எவ்வளோ கோடிகள் செலவாகும்னு தெரியும். அவள் ஊட்டி கான்வென்ட்டில் படித்தா, அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் படித்தா. அவளுக்கு எப்போவுமே அவளுக்கு என்ன ஒரு ஃபீல்னா, அம்மா கூட கட்டி பிடிச்சி படுக்க முடியலையேன்னு, எனக்குமே கட்டி பிடிச்சி படுக்க முடியலையேன்னு இருக்கும். லவ்வா எஜுகேஷனான்னு பார்க்கும்போது எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள்ஸ். நான் நாளைக்கு உயிரோடு இருப்பேனான்னு தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா 49 வயசில் இறந்துட்டாங்க. எந்த கண்ட்ரி வேணாலும் தனியாக ஃப்ளைட் ஏறி தனியாக போயிட்டு வருவாங்க. 20 வயசு தான் ஆச்சு. பட் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, என்னை விட 1000 மடங்கு ஒரு தீ. ஸோ வந்து ஹாப்பியாக இருக்கா. இப்போ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் பாண்டி பசார்ல அப்படி 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம கூட ஒரு சீஃப் கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களோட கதாபாத்திரங்கள் படத்தில் பண்ணதாக இருக்கட்டும், சீரியல்ஸில் பண்ணதாக இருக்கட்டும், அது எப்போவுமே நம்ம மனசில் இருக்கும். ஆனால் இவங்க ஒரு ஆக்ட்ரஸையும் தாண்டி இவங்க ஒரு மிகப்பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட். பெண்களுக்கான குரலாக இவங்க எப்போவுமே இருந்திருக்காங்க. அண்ட் தாய்மை பற்றி பேசுறதுக்கு இவங்களோட வேற சரியான ஆள் யாராச்சும் இருப்பாங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ரேகா நாயர் மேம். ஒரு குழந்தைய உருவாகிறதுக்கு முன்னாடி அதில் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க எவ்வளவு லவ் பண்ணீங்க உங்களோட குழந்தை உள்ள இருக்கும்போது? நான் உள்ளே இருக்கும்போது எவ்வளோ லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஒரு 3 months 4 months கழிச்சு தான் நான் கன்சீவ் ஆனேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்போ நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு, அப்போல்லாம் தெரியும்ல, அப்போல்லாம் இப்போவும் தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலர் பீரியட் இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும். 1 மாதம் இருக்கும், 1 மாதம் இருக்காது, அப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, ஆகலை. நான் எங்கள் அம்மா கிட்டே போய் சொன்னேன், டாக்டர்கிட்ட போய் பாரு, ஒழுக்கமாக சாப்பிட்டா தானே அப்படின்னு சொல்லி விட்டாங்க. டாக்டரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு, அதாவது என்னை பார்த்தப்போ அவ்வளோ ஒல்லியாக இருந்தேன். ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு எப்படி வரும் அப்படின்னு அவர் நல்லா சாப்பிடுமான்னு சொல்லிட்டாரு. நான் பப்பாளி பழம் சாப்பிட்டேன், பைனாப்பிள் சாப்பிட்டேன், எள்ளு உருண்டை சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டேன். அது என்னோடய 20வது வயசு. 4வது மாதம் கழித்து திரும்பியும் ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க, ஊராக வந்து டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கள்ல, அங்கே ஒரு நர்ஸ் வந்தாங்க. எனக்கு பீரியடே ஆக மாட்டேங்குது, ஏதாவது மெடிசன் கொடுங்க, சத்து மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெட் கலரில் உருண்டை மாத்திரையெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நானாக போய் கேட்டேன். அப்போ வந்து சொன்னாங்க, என்னை டெஸ்ட் பண்ணிட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னேன், அப்படியா ஐயோ நீ தான் அதுக்கு காரணங்கிறது தெரியாத மாதிரி பேசுகிறேன்னு. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் 7th month வரைக்கும் தான் எங்களோட ரிலேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆல்மோஸ்ட் 2 பேர் பிரிஞ்சிட்டோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிட்டோம். அவர் எங்கேயோ இருந்தார், தெரியாது. 10வது மாதம் மே மாதம் ஜூன் மாதமோ தான் டேட் கொடுத்தாங்க அந்த நர்ஸ் தான். அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர்ஸே இல்லை, நான் டாக்டரையும் போய் பார்க்கல. இந்த நர்ஸ், அவங்க பேர் ஜூலி, என்னோட 20வது வயசு. அப்போ வந்து அந்த நர்ஸ் வந்து சொன்னாங்க, நீ எங்கிட்டே வா, நானே பார்த்துக்கிறேன்னாங்க. அவங்க ஏதோ மெடிசன் மாத்திரை கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஜூன் மாதம் டேட் கொடுத்தாங்க. ஆனால் ஏப்ரல் 16ஆம் தேதி எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. என்ன மேட்ருன்னா, நான் அன்றைக்கி தான் வந்து நல்லா முதல் நாள் 15ஆம் தேதி நல்லா மீன் குழம்பெல்லாம் வச்சுட்டு, அப்போ நான் வந்து நல்லா யோகா பண்ணுவேன், வாக்கிங் ஜாக்கிங் எல்லாமே பண்ணுவேன். இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா ட்ரெஸ்ஸில் அந்த உள்ளன் டிசைன், அதை வந்து திருப்பூர்லேருந்து கொண்டு வந்து, நான் ஹஸ்பண்ட் கிடையாது, நான் குழந்தை வயிற்றில் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் படிச்சிருந்தாலும் என்னால் வேலைக்கு போகும், ஏன்னா நான் தனியாக இருக்கேன், ஒரு 10க்கு 10 ரூமில் இருக்கோம். இந்த டிசைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து 5 ரூபா 6 ரூபா கிடைக்கும். அது அந்த வீக்லி எனக்கு கொடுப்பாங்க. அந்த காசை நான் தலகாணி அடியில் வச்சுட்டு
நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். நான் 4வது மாதமோ 5வது மாதமோ டாக்டர் கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லல. கேரளாவில் வந்து வடுமாங்காய் இருக்கும், மாங்காய், முழு மாங்காயில் ஊறுகாய், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ கேட்டேன் அவர்கிட்ட. ஓகே. அதுக்கப்புறம் அவர் இல்லை, யாரும் எனக்கு வாங்கி தரல. என்னோட ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு பிடிச்சது எதுவுமே நான் சாப்பிடல. எனக்கு கருவாடு பிடிக்கும், நான் சாப்பிடல. ஊறுகாய் பிடிக்கும், நான் சாப்பிடல. இது எதுவுமே சாப்பிடல. அடுத்த நாள் காலையில் ஒரு 3 மணி 4 மணி எனக்கு சரியான பெயின். எழுந்திரிச்சு போய் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கிட்ட எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அவங்க ஒன்று சொன்னாங்க. ஜீரகமும் வெந்தயம் வறுத்து சாப்பிடுனாங்க. ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் வறுத்து அதில் தண்ணியில் ஒழிச்சு குடிச்சு வலி நிற்கவே இல்லை. எனக்கா உயிர் போகிற வலி. அந்த பாட்டிக்கும் என் கூட வரத்துக்காகல கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 250 மீட்டர் வாக்கிங்கில் ஒரு நைட்டி மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். அது மேலே ஒரு டவல் போட்டுட்டு வாக்கிங்கில் போனேன். அங்கே வந்து ஒரு ஓமினி வேன், இந்த பேக் சைடில் தள்ளுவாங்கள்ல, அப்போ அது ஃபேமஸாக இருந்தது. அங்கே ஒருத்தர் நல்லா படுத்துருந்தார். அவர் குடிச்சிட்டு படுத்திருந்தாரா குடிக்காமல் படுத்திருந்தாராலும் தெரியாது. அண்ணா ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு போனேன். இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகும்போதே எனக்கு ஒரு ப்ளக் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. அப்போ நான் வந்து அந்த ஹாமினியோட வண்டியில் வந்து ஒரு டைமிங் இருக்கும்ல, 4.14 மட்டும் தெரிஞ்சுது. ஸோ ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து குழந்த பிறந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த ராசி நட்சத்திரம் அதை வச்சு அவர் வந்து நல்லா இருக்கா. இது வந்து ரொம்ப சின்ன வயசில். ஸோ எனக்கு குழந்த வந்து ஒரு ஆமினி வண்டியில் பிறந்து தள்ளிட்டு போனாங்க. நான் படுத்தேன். எனக்கு என்னோட அம்மா அப்பா கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேமிலி கிடையாது, அந்த நர்ஸும் இல்லை. அவங்களுக்கு நான் குழந்த பிறந்தெல்லாம் தெரியாது. எனக்கு குழந்தைய பிரசவம் பார்க்கல, அந்த தொடச்செல்லாம் எடுத்துருப்பாங்களே குழந்தை வெளியே வந்து, அது யாருன்னு தெரியாது. ஒரு 2 hours எனக்கு எந்த மயக்கம், என்ன நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரில. என்ன குழந்தைன்னா பொன் குழந்தைன்னு எனக்கு நானே பார்த்துட்டேன். நானே இப்படி படுத்துட்டு இருந்து நானே எட்டி பார்த்துட்டு திரும்பியும் ஒரு, அதாவது கொஞ்சம் இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் பக்கத்து பெட்டில் குழந்தை பிறந்து அவங்க அம்மா அப்பா இருப்பாங்கள்ல, அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குவாங்கள்ல எக்ஸ்ட்ரா. அப்போ வந்து 3 ரூபா அந்த டைம் நினைக்கிறேன், 2005 அந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு ஒரு 2 ட்ரெஸ் கொடுத்துட்டு என்னை அவங்களா கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சு அவங்களே தூக்கி பால்லாம் கொடுத்து நீ இப்படி இருந்துக்கோன்னாங்க. சனிக்கிழமை காலையில் குழந்தை பிறந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடே விட மாட்டேன்ட்டாங்க. திங்கக்கிழமை யாருக்கும் தெரியாமல் 5 மணிக்கு முதல் பஸ்ஸு 5 ரூபா கொடுத்து வீட்டுக்கு வந்து சத்தமெல்லாம் உட்காந்துட்டேன். ஸோ நான் கன்சீவ் ஆனது எனக்கு தெரியாது, எனக்கு குழந்தை பெற்ற வலியும் இல்லை. இன்றைக்கி என் பொண்ணு காலேஜ் 2nd இயர் ஏரோநாட்டிக் படிக்கிறா பெங்களூரில். ஸோ வந்து ஹாப்பியாக இருக்கா. நான் தனியாக தான் இருக்கேன். இப்போ நான் 2nd மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் ரொம்ப லக்கி சைல்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மா மட்டுமே இருந்து 1000 அம்மாக்களுக்கு சமமாக திட்ட வேண்டிய இடத்துல திட்டுவேன், அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பேன், படிக்க சொல்ல வேண்டிய இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அம்மா. அதே சமயத்தில் எங்கே வந்து மாட்டை கழட்டி விட்டு புல் மேயணுமோ அங்கே புல், ஆனால் அந்த புல் மேய்ஞ்சாதான் அதில் முள் இருக்குதா புல் இருக்குதான்னு தெரியும். ஸோ அதையும் விட்டு விட்டு பிடிக்கக்கூடிய ஒரு அம்மா. எனக்கு தெரிஞ்சு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கேட்டப்போ நல்லா இருக்கேன்னு தான் சொல்லியிருக்கா. இனி அவளோட வளர்ச்சியாகி அவள் ஒரு பெரிய இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் வளர்த்தது சரியானு அவளோட வளர்ச்சி சொல்லும். உங்களுடைய மகளுக்கு ஏதாவது இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறீங்களா? ஒன்றும் இல்லை, நான் ஆசைப்பட்ட பைலட் ஆகணும்னு 6th ஸ்டாண்டர்டில் அவன் எனக்கு ஒரு ரோடு போட்டு கொடுங்கன்னு கேட்டால், ஃபினான்ஷியலாக ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாகவும் ஒரு பைலட் ஆக்கிறதுக்கு எவ்வளோ கோடிகள் செலவாகும்னு தெரியும். அவள் ஊட்டி கான்வென்ட்டில் படித்தா, அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் படித்தா. ஃபுல்லாக கான்வென்ட்டில் தான் விட்டேன். என்னோடய ஃபீல்டு எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லாததுனால நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அவளுக்கு எப்போவுமே அவளுக்கு என்ன ஒரு ஃபீல்னா, அம்மா கூட கட்டி பிடிச்சி படுக்க முடியலையேன்னு, எனக்குமே கட்டி பிடிச்சி படுக்க முடியலையேன்னு இருக்கும். பட் லவ்வாக எஜுகேஷனான்னு பார்க்கும்போது எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள்ஸ். ஒரு பையனாக இருந்தால் கூட தருதலை அப்படின்னு நம்ம விட்டுறலாம். பட்டு பொண்ணுங்களுக்கு வந்து நான் நாளைக்கு உயிரோடு இருப்பேனான்னு தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா 49 வயசில் இறந்துட்டாங்க. எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. அவங்க ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டாங்க. லவ் கொடுத்துக்கிட்டே என் பொண்ணை நான் பக்கத்தில் இருக்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்காம, நல்ல ஒரு லைஃப் கொடுக்காம, லவ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா எமோஷ்னலாக இடியேட் ஆகி நாளைக்கு அவளால் சர்வே பண்ண முடியாத சுச்சுவேஷன். இன்றைக்கி அவள் ஃபாரின் எந்த கண்ட்ரி வேணாலும் தனியாக ஃப்ளைட் ஏறி தனியாக போயிட்டு வருவாங்க. 20 வயசு தான் ஆச்சு. பட் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, என்னை விட 1000 மடங்கு அவள் ஒரு தீ. ஓகே. வீட்டில் ஒரு அவள் ஒரு தொடர்கதையில் சொல்லுவாங்கள்ல, இன்னொரு கவிதாவா அப்படின்னு, அந்த மாதிரி எங்கள் வீட்டில் 2மே கவிதா தான். எங்கே எப்படி இருக்கணுமோ அங்கே அப்படி இருப்பாள். அதெல்லாம் அவளுக்கு ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தா, 99ல் 1 மைனஸ்னால் அன்பு கொஞ்சம் கம்மி தான் மற்ற பொண்ணுங்களை மாதிரி. ஆனால் கூட இருந்து டார்ச்சர் பண்ணுறதை விட எங்கேயோ இருந்து லவ்லியே கொடுத்துட்ருக்கோங்கிறது
நானும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ ஸோ என்னோட ஸ்டோரி வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்டோரியாக தெரியல, பட் என்னோட டாட்டருக்கோ என்னோட ஃபேமிலிக்கோ இதெல்லாம் கேட்கும்போது அப்படின்னு நான் வந்து தொடர்ந்து அந்த ஒரு ஃபீலில் இருப்பேன்ல, அதனால் எனக்கு பிரசவ வலி இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு. மேபி பாசிபிள் ஆச்சுன்னா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு உங்களை பார்க்க வரேன். தேங்க்யூ. கண்டிப்பாக தேங்க்யூ. ஸோ இப்போ மேமுக்கு வந்து நம்ம குமுதம் குடும்பத்துலேருந்து ஹானர் பண்ணுறதுக்காக நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சங்கரன் வி சுப்பிரமணியம் சாரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். பாண்டி பசார்ல up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார் இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.